இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, உற்சாகமாக இரு, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழும்போது நீங்கள் எதிர்பார்க்கின்றதற்கும் மேலான பலனை கொடுக்க போகின்றார். நிச்சயமாக கொடுப்பாருங்க. சோர்ந்து போகாதீங்க. நீதிமானுக்கு வரும் பலன் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேனா? என் பாதை நோக்கி நீ வரமாட்டியா? உன்னோட பாதை நோக்கி நீ போகிற, உன் பாதையில் எல்லாமே இருக்குல்ல. பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் அழகழகாக இருக்குது. நம்ம அப்படியே கவருது, நம்ம இழுக்குதுல காந்தகத்தை போல். ஆனால் என்ன பண்ணுறோம்? பிடிச்சிருக்கு எல்லாமே என்ன பண்ணுறோம்? பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தவறான பாதரா அது அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சி இழுத்தாலும் என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு என்னங்க வந்துச்சு, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க, எங்களுக்கு இது பிடிச்சிதுன்னு சொல்ல பண்ணுறோம். மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பாதை நோக்கி போகிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, என்னடா இது தப்பான பாதையில் போகிறானே மகளே மகனேன்னு சொல்லி அவரு கலங்கி நிற்கிறார்ல. இன்றைக்கு நாளில் நீங்கள் வழி தவறி போயிட்டீங்க, வெளியில் வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஆண்டவரத்தில் செபிக்கலாம். உங்களுக்காக செபிக்க யார் இருக்கா? வீட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரண்ட்ஸ் கண்ணீரும் கவலையுமாக இருப்பாங்க. என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், என் பொண்ணு இப்படி மாதிரி பண்ணிட்டாங்க, எங்களுக்காக செபிச்சிங்க பிரதர்ன்னு சொல்லும் போதும் நாங்களும் செபிக்கிறோம் பிரதர். யாருக்காக இந்த வாழ்க்கை? என் பசங்களுக்காக தான். ஆனால் அவங்கள சொல் பேச்சு கேட்கலையே, நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், கேட்க மாட்றாங்க, பட்டாதான் திருந்துவாங்க போல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். புது பைக் வாங்கி கொடுத்தங்க. என் பையன் பர்த்டேக்கு அடம் பிடிச்சி கேட்டான், எனக்கு சூப்பர் பைக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் பிறந்த நாளுக்கு கேட்டிருக்காங்க. ஓட்டினா ஆளே அவுட்டு, காலி, அவ்வளோதான். ஆசையை வாங்கி கொடுத்தாங்க. லைஃபே போயிடுச்சு இல்லை. இன்றைக்கி அடம் பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே வாங்கிக்கிறோம். ஆனால் எல்லாம் ஒரு ஆபத்தில் முடிய போகுதுன்னு தெரிய மாட்டுதுல்ல. எல்லாரும் வச்சுக்கிறாங்க, நானும் வச்சுக்கணும். எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு அதுதான் வேணும். அவன் வாங்கிட்டானா உடனே அதே மாதிரி வாங்கிடணும். ஸோ பார்க்குறோம்ல, அடுத்தவன் என்ன வச்சுருக்கான், அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி அவங்களே ஃபாலோ பண்ணுறோம்ல. நீங்கள் என்ன பண்ண போகிற வாழ்க்கைக்கு? உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை? அது யார்கிட்ட நீ கேட்க போகிற? அடுத்தவனை பார்த்து அதை கேட்க போறியா, இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஆண்டவரத்தில் கேட்க போறியா? சாய்ஸஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழும்போது நீங்கள் எதிர்பார்க்கின்றதுக்கும் மேலான பலனை கொடுக்க போகின்றார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாளில் நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்ம கூட இருக்காருங்க. சோர்ந்து போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள். கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. நடக்குமா நடக்காதா அரை மனசோடு ஜெபிக்காதீங்க. முழு மனசோட ஆண்டவரத்தில் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதற்கு நம்ம இருதயம் தூய்மையாக இருக்கா, எண்ணங்கள் தெளிவாக இருக்கா, உள்ளங்கள் தூய்மையாக இருக்கான்னு பாருங்களேன். ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இந்த வாட்டர் பியூரிஃபை பார்த்துருக்கீங்களா? கலங்கின தண்ணி கூட, ஒரு மாதிரி அழுக்காக இருக்க தண்ணியை கூட ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு கலங்கள் இல்லாமல் அப்படியே கண்ணாடி மாதிரி கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நம்மளோட இதயங்கள் இருக்கா உள்ள? இல்லை, சில பல அழுக்குகள் இருக்குது, சில பல விஷயங்கள் இருக்குது. அதான் வெளியே எடுத்து போடுங்க. உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மெய்யாகவே எல்லாத்தையும் கொடுக்க போகிறாருங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக சொல்லப்போனால் பெண் குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பெண் குழந்தைங்களையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகள், நண்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஒரு போதும் நீங்கள் உங்களை நம்புங்க. அடுத்து வந்தால் உங்களை நம்பணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் முழுமையாக உங்களை நம்பி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணிங்கனாலே அதுவே வெற்றி தாங்க வாழ்க்கைக்கு. பண்ணலாமா வேணாமா, அடுத்தவன் என்ன சொல்லுவான், அடுத்தவன் என்ன கமெண்ட் பண்ணுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தவனுக்காக நம்ம வாழ்ந்ததெல்லாம் போதுங்க. அதெல்லாம் அவங்களாம் வரப்போகிறதே கிடையாதுங்க. வெளியில் நம்ம ஆடியன்ஸாக பார்த்து நம்மளை வந்து எவ்வளோ கமெண்ட் பண்ணாலும் சரி, பிரச்சனையே இல்லை, அதை ஏற்றுக்காதீங்க. அவங்க நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அது மனசில் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்காகவே வாழ பழகிக்கோங்க. உங்கள் குடும்பங்களுக்காக வாழுங்க, அவ்வளோதான். அடுத்தவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், இந்த காதை வாங்கிட்டு அந்த காதை விட்டுருங்க. முழுமையான விசுவாசத்தோட ஆண்டவர் நம்புங்க, அவ்வளோதான். இதுதான் ஒரு இன்றைய நாள் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகின்றது. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. நீங்கள் இன்றைய நாள் யாரை தேட போகிறீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா?
முதலாவது ஏசப்பாவை தேடுங்க. கண்டிப்பாக நம்ம ஜபத்தில் என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைய நாள் ஜபம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உம்முடைய தயவும் உத்தமமும் விளங்குவதை எண்ணி நன்றியுடன் உன்முன் வந்திருக்கின்றோம் அப்பா. நீதிமானுக்கு பலன் தருவதாக நீர் அளித்துள்ள வாக்கு தத்தங்களுக்காகவும் நாங்கள் எண்ணுவதற்கும் மேலாக எங்களுக்கு வேண்டியவற்றை தருவதாகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தின ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தொடர்ந்து தேடவும் எங்கள் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்துள்ள திட்டங்களையும் உம்முடைய ஏற்ற வேலையும் நாங்கள் நம்பவும் உதவி செய்வீராக. நாங்கள் முடிவுகள் எடுக்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பிரசனம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிற ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. நாங்கள் யாரையும் நம்பிக்கல ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கைக்குன்னு சொல்லி முழு மனசோட இன்றைய நாள் கண்ணீரும் கவலை ஜெபிக்கிற ஏசப்பா. கண்ணீரை தொடங்கிறாச்சா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதனவில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.